ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வந்து ரொம்பவே ஈஸியான மெத்தடில் அளவு ப்ளவுஸ் வச்சு நான் வந்து ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணலான்ற பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து கிளாத் வந்து ரெண்டாக ஃபோல்டு பண்ணியிருக்கேன். அதாவது ஓப்பன் சைடு வந்து ஆப்போசிட் சைடும், மடித்த பக்கம் வந்து நம்ம பக்கம் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. வந்து கீழே வந்து எந்த அளவுக்கு நீங்கள் மடிச்சு அடிப்பீங்களோ அந்த அளவுக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க. நான் 1.5 இன்ச்சுக்கு போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க. கீழே வந்து கிளாத் ஸ்ட்ரைட்டாக தான் இருக்குது, அதனால நான் ஸ்ட்ரைட்டாக வரைஞ்சிக்கிட்டேன். இல்லாட்டி ராஜை வந்து கரெக்ட் பண்ணிட்டு போட்டுக்குங்க. அதுக்கு மேலே ப்ளவுஸ் இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்டு பண்ணி அந்த லைன் மேலே வச்சுட்டு ஹிப் ரவுண்ட் மார்க் பண்ணிட்டு டாட் பிடிக்கிறதுக்காக ஒரு 1 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறமா ஒரு கையை இந்த மாதிரி சென்டரில் வச்சுட்டு மேலே ஷோல்டர் லேசாக மேலே இழுத்து பிடிச்சிங்கன்னா கழுத்தோட அகலம் கிடைச்சிக்கும். அதில் ஒரு மார்க் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு 1 பாயிண்ட்ல எந்த அளவுக்கு நீங்கள் கழுத்துக்கு வந்து மடிச்சு அடிப்பீங்களோ அந்த அளவுக்கு ஒரு 1 பாயிண்ட் மார்க் பண்ணிக்கிங்க. அதுக்கு ஷோல்டர் இந்த மாதிரி பிடிச்சிட்டு தையல் வருது பாருங்களேன் அளவு ப்ளவுஸ்ல, அந்த தையல் கிட்ட ஒரு மார்க் பண்ணிடுங்க. பக்கத்துலயே நம்ம தையல் போடுறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி ப்ளவுஸோட உயரத்துல ஒரு மார்க்கிங்கும் தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சில் மார்க்கும் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி சென்டரில் கையை இப்படி நல்லா வச்சு விரிச்சு கொடுத்துட்டு ஆம்ஹோல் தையல் கிட்ட ஒரு மார்க்கு, கீழே இந்த மாதிரி இது வந்து பாடி சுற்றளவு. அதுக்கப்புறம் ஆம்ஹோலுக்கு மேலே ஒரு மார்க், அது வந்து 1/2 இன்ச் பிடிச்சிக்கிறதுக்காக. இப்போ கழுத்தோட உயரத்துலையும் ஒரு மார்க் பண்ணிக்கணும். அதுதான் ப்ளவுஸ் எடுத்துடலாம். இப்போ வந்து மார்க் பண்ண அளவுகள்லாம் லைன் போட்டு சேர்த்துக்கலாம். டக்குன்னு 2 நிமிஷத்துல நம்ம பின்பக்க வேலையை முடிச்சிடலாம். பாருங்க, உயரத்துல ஒரு லைன் போட்டாச்சு, கழுத்து அகலமும் உயரமும் ஒரு பாக்ஸ் போட்டாச்சு, ஆம் ஹோல்லையும் பாக்ஸ் போட்டாச்சு. நம்ம சைட்ல வந்து மேல இருந்து ஹிப் வரைக்கும் ஒரு லைன் போட்டுட்டு தையலுக்கு நீங்க எந்த அளவுக்கு விடுவீங்களோ அந்த அளவுக்கு ஒரு லைன் போட்டாச்சு. அவ்வளவுதான். இப்ப ஆம் ஹோல்ல வந்து அந்த பாக்ஸ்ல வந்து சென்டர்ல ஒரு 1.25 இன்ச் மார்க் பண்ணாலே போதும், ரொம்ப சுருக்கம் வராது. நெக்ல வந்து ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிட்டு வளைச்சு விட்டுக்கலாம். இது வந்துட்டு நீங்க வந்து வளைச்சு விடுறத வந்து பழகிக்குங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இப்படி வந்து நாங்கள் வந்து மார்க் பண்ணிட்டு வளைக்கலாம் சொல்லிட்டு போட்டிருக்கேன். இல்லாட்டி ஸ்கேல் வச்சு போடுறதும் சொல்லி கொடுத்துருக்கேன். வேற கட்டிங் வீடியோவில் செக் பண்ணிக்கோங்க. நெக்கு வந்து இந்த நெக்கு கேட்டிருந்தாங்க, அதனால நான் வந்து வரைஞ்சிக்கிட்டேன். அதுதான் 2 நிமிஷத்துல பின்பக்கம் வந்து வேலை முடிஞ்சிடும். இப்போ கட் பண்ணி எடுத்துட்டு தையல் வர இடத்துல நாச்சு போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இதனால நம்ம பின்பக்கம் வந்து கட் பண்ணி எடுத்தாங்க. ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்ல இருக்க கிளாத்தை வந்து ஒரு 4ஆ ஃபோல்டு பண்ணிட்டு கைக்கு மார்க் பண்ண போறோம். கீழே வந்து எந்த அளவுக்கு மடிச்சு அடிப்பீங்களோ அந்த அளவுக்கு நீங்க மார்க் பண்ணிக்கிங்க, லைன் போட்டுக்கோங்க. நானும் எந்த அளவுக்கு மடிச்சு அடிக்கணும் அந்த அளவுக்கு லைன் போட்டுட்டேன். அந்த லைன்ல வந்துட்டு ப்ளவுஸோட அளவுக்கு எந்த எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கலாம். வச்சுட்டு கை சுற்றளவு மார்க் பண்ணிக்கலாம். கையோட உயரம் மார்க் பண்ணியிருக்கேன், லைட்டாக கேமரா தெரியல, சாரி. அதுக்கப்புறம் ஆம்ஹோல் ரவுண்ட் கிட்ட ஒரு மார்க்கு, இந்த மாதிரியும் இந்த சைடில் ஒரு மார்க்கும் தையலுக்காக ஒரு மார்க்கும் பண்ணிட்டு கிளாத் எடுத்துக்கலாம். இப்போ வந்து கேமரால தெரியுற மாதிரி வச்சாச்சு. இப்போ உயரம் மார்க் பண்ணோம்லையே அதுல இருந்து ஆம்ஹோல் ரவுண்ட் கிட்ட மாதிரி வளைச்சு எடுத்துட்டு போயிருங்க. அடுத்து ஆம்ஹோல் ரவுண்ட்ல இருந்து கீழே கை சுற்றளவுக்கு ஒரு லைனும், பிளவுஸ்ல எந்த அளவுக்கு தையல் கிட விட்டுருந்தீங்களோ அதே மாதிரி இங்கேயும் தையல் கிட விட்டுருங்க. இந்த மாதிரி வளைக்கிறது ரொம்பவே ஈஸி. நீங்க வந்துட்டு வெறும் கிளாத்ல கூட வளைஞ்சு ட்ரை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா எந்தெந்த இடத்துல வந்துட்டு மார்க் பண்ணிட்டு வளையலான்றதும் நான் வந்து வீடியோல போட்டிருக்கோம், வீடியோ கட்டிங் வீடியோல, அதை பார்த்து நீங்க வந்து கத்துக்கங்க. ரொம்பவே சீக்கிரமா எப்படி வந்து ப்ளவுஸ் வந்து கட் பண்ணலான்ற வீடியோ போட்டிருக்கோம். இது நல்லா தைக்கிறவங்களுக்கு மிஸ் ஆகும். தையல் வர இடத்துல நாச்சு போட்டுக்கங்க. இதுல வந்து இப்படி ஆள் எடுக்கலான்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ வந்து நீங்க ஆம் ஹோல் ரவுண்ட் மார்க் பண்ண இடத்துலையும் மேல உயரத்துலயும் இந்த மாதிரி வச்சுட்டு சென்டர் இப்படி வந்து மார்க் பண்ணிக்கணும். இந்த சென்டர்ல வந்துட்டு ஒரு 3/4 இன்ச்ல இந்த மாதிரி ஒரு டாட் வச்சுட்டு மேல இருந்து அப்படியே லைட்டா ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டு அப்படியே 3/4 இன்ச் கொண்டு போயிட்டு ஆம் ஹோல்ல வந்து இப்படி இணைச்சு விட்டுருங்க. இதுதான் ஆள் எடுக்கிறது. நீங்க வந்து தைக்கும் போது கட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. இதெல்லாம் வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கும். அதுதான் இப்போ வந்து
ப்ளவுஸோட முன்பகுதி வெட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தட் வந்து சொல்லி தரப்போம். பின்பக்கம் கிளாத் வெட்டி எடுத்தோம் இல்லையா, அதை இப்படி போட்டுக்கோங்க. ப்ளவுஸோட முக்கி பக்கத்துல டாட் பிடிச்சிருக்கோம் இல்லையா, அதை எடுத்துக்கலாம். எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த டாட் இருக்கு, டாட் எண்டு முடிகிற இடம் இருக்குல்ல, அங்கிருந்து இதுல இருந்து ஸ்ட்ரைட்டா ஷோல்டர் வரைக்கும் இந்த மாதிரி கிளாத்தை அளவு ப்ளவுஸா எடுத்து அப்படி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம டேப் எடுத்து எடுக்கலாம். அப்படியே வந்து அளவு எடுத்தா நம்மளுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன வரும். டேப்பை ஷோல்டர்ல இருந்து அந்த டாட் வரைக்கும் எத்தனை இன்ச் வருதுன்னு பார்த்துக்கலாம். ஒரு 10 இன்ச் வருது. அதுல இருந்து கீழே வந்து அந்த டாட்ல இருந்து அந்த பட்டி வரைக்கும் எத்தனை இன்ச் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். அந்த பிளவுஸ் எவ்வளோ இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. ரெண்டையும் ப்ளவுஸ் பண்ணிட்டு அதுல இருந்து ஒரு 1/2 இன்ச் எடுத்துக்கோங்க. மேல இருந்து டாட் வரைக்கும் 10 இன்ச் இருந்தது, அதுல இருந்து கீழே 3 இன்ச் இருந்தது, தையலுக்காக ஒரு 1/2 இன்ச், மொத்தம் 13 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். 13 இன்ச்சு கீழே எவ்வளோ இருக்கோ அதை வந்து அந்த சைடு வந்து வச்சு ஒரு மார்க்கும், இந்த சைடு வச்சு ஒரு மார்க்கும் பண்ணிட்டு அதை இப்படி ஃபோல்டு பண்ணி விட்டுருங்க. இதுதான், இதை வச்சுதான் நம்ம முன்பக்கம் மார்க் பண்ண போறோம். கையும் பேக் சைடு வெட்டி எடுத்தோம் இல்லையா, அதில் சென்டர் பீஸ் இருக்கும்ல, அங்கதான் வந்து நம்ம முன் பீஸ் வச்சு வெட்ட போறோம். கிராஸ் கட்டிங்க்கு இந்த ஃபோல்டு பண்ணி வச்சதை எடுத்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அப்படியே வந்து இதை சுத்தி மார்க் பண்ணி விட்ட வேண்டியதுதான். இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடு. ஸ்கேல் வச்சுட்டே வந்து லைன் போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சுத்தி இந்த மாதிரி லைன் போட்டுக்கிட்டீங்க. நெக்குக்கு வந்து அகலம் மட்டும் அதுல வந்து மார்க் பண்ணிக்கலாம். நம்ம வந்து உயரத்தை அளவு ப்ளவுஸ்ல வந்து மார்க் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப டெக்குன்னு அந்த எடுத்து முடிச்சாச்சு, வரைஞ்சி முடிச்சாச்சு. இப்போ வந்து பேக் பீஸ் எடுத்துக்கலாம். வந்து அளவு ப்ளவுஸை இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச்சு இறக்கி வச்சுக்கோங்க. தையலை நெக்கில் இருக்க தையலை 1/2 இன்ச்சு இறக்கி வச்சுட்டு இப்படி எடுத்து பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு கழுத்தோட அளவு கிடைச்சிரும். நீங்கள் இப்படி டாட்டாக வச்சுட்டு வந்துட்டு வளைஞ்சி விட்டாலும் உங்களுக்கு பக்காவா நெக்கோட அளவு கிடைச்சிக்கும். கழுத்து வந்து கொஞ்சம் சின்னதாக்கிட்டு இருந்தாங்க. அளவு ப்ளவுஸ் அளவு எடுத்து வரைஞ்சிட்டு நெக்ஸ்டா வந்து நம்ம ஒரு 1/4 இன்ச்சு குறைச்சிருக்கோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நெக் எந்த அளவு இருந்துச்சோ அங்கே வச்சுதான் நம்ம பட்டி வந்து மார்க் பண்ண போறோம். பட்டி தையல் கிட்ட ஒரு மார்க்கிங்கும், வைக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு மார்க்கும், சென்டு டாக்டருக்காக ஒரு 1/4 இன்ச்சு, மொத்தம் 3/4 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ சைட்ல வந்துட்டு உள்பக்கமா திருப்பி எந்த அளவுக்கு தையல் வந்திருக்கோ அந்த இடத்துல ஒரு மார்க்கும், நம்ம தையல் போடுறதுக்காக ஒரு மார்க்கும் பண்ணியாச்சு. இப்போ வந்து கொக்கி பட்டியில இருந்து இந்த டாட் பிடிக்கிறதுக்கு எந்த டாட் வருதோ அதை வந்து கீழே லைன் போட்டு இல்லைங்களா, அந்த லைன்ல வச்சுட்டு இப்படி ஒரு டாட் போட்டு விட்டீங்க. அதுல இருந்து இந்த மாதிரி 1/2 இன்ச்சு 1/2 இன்ச்சுல விண்டு மார்க் பண்ணியிருக்கேன். நீங்க 1.5 கூட வச்சுக்கலாம். 1/2 இன்ச்சு வச்சா ரொம்ப ஷார்ப்பா நல்லா கிடைக்கும். 1.5 இன்ச்சு வந்துட்டு கொஞ்சம் லைட்டா வேணுங்கிறவங்களுக்கு வச்சு விட்டுக்கலாம். வச்சுட்டு இப்ப கொக்கி டாட்ல இருந்து அந்த ஃபர்ஸ்ட் டாட் வரைக்கும் இப்படி ஒரு கிராஸா ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து 3வது டாட்ல இருந்து சைட்ல மார்க் பண்ணது வரைக்கும் இந்த மாதிரி கிராஸா லைன் போட்டுக்கோங்க. இந்த 2 டாட்டையும் வந்து சென்டர் டாட்டோட இந்த மாதிரி கோணமா இணைச்சு விட்டுக்குங்க. அப்பதான் நீங்க டாட் பிடிக்கும் போது ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுக்கு சைட்ல ஒரு 1/2 இன்ச்சு ஆழம் எடுத்துக்க வேண்டியதுதான் கைக்கு. அவ்வளவுதான், நம்ம முன்பக்க வேலை முடிஞ்சது. வந்து வெட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரிலாம் செஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு உயரம் அந்த லைன் வர்றதுலாம் வந்துட்டு கஷ்டமா இருக்காது. கடகடன்னு வச்சுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அடுத்ததான் நம்ம பட்டி வந்து கட் பண்றதுக்கு இந்த மாதிரி பேக் சைடு எடுத்து போட்டு அது மேல ஃப்ரண்ட் சைடையும் எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த பக்கம் 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க பட்டி ஜாயின் பண்றதுக்காக. பின்பக்கத்துல நம்ம தையலுக்காக விட்டுருந்ததை உள்ள ஃபோல்டு பண்ணி வச்சுக்கோங்க.
அதுக்கடுத்து இந்த மாதிரி பட்டி பீஸ் எடுத்து 4 கிளாத் எடுத்து ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இந்த கீழே வந்துட்டு பட்டி எந்த அளவுக்கு மடிச்சு அடிக்கணுமோ அந்த அளவுக்கு லைன் போட்டுக்கோங்க. 4 ஃபோல்ட் பண்ணியிருக்கனால கீழே வந்து அரை இன்ச்சுக்கு மட்டும் லைன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் லென்த் மார்க் பண்ணலாம். கொக்கி டாட்ல இருந்து ஃபர்ஸ்ட் டாட் அளவுக்கு எந்த அளவுக்கு இருக்கோ அதை எடுத்துட்டு அதே கொண்டு வந்து 3ஆம் டாட்ல வச்சு சைடு அளவுக்கு எந்த அளவு இருக்கோ அதை எடுத்துட்டு வந்து பட்டியில வச்சுட்டு ஒரு அரை இன்ச் எக்ஸ்ட்ராவே லைன் போட்டு விட்டீங்க. இப்போ வந்து கொக்கி பக்கம் வந்துட்டு நம்ம ஒரு அரை இன்ச் பட்டிக்காக மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த லைன்ல இருந்து கீழே வந்து பின்பக்கம் எவ்வளோ இருக்கோ அது வரைக்கும் எடுத்து ஒரு சைடு மார்க் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி சைடில் வந்து பட்டிக்காக ஒரு அரை மார்க் பண்ணிங்களோ அதுல இருந்து கீழே வரைக்கும் எந்த அளவு இருக்கோ அதை எடுத்து வந்து இந்த சைடு மார்க் பண்ணிக்கிங்க. இப்போ அந்த கொக்கி சைடுக்கு மார்க் பண்ணோம் இல்லையா, அதுல இருந்து ஒரு 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டு ரைட்டாக 1 இன்ச்சுக்கு கீழே ஒரு டாட் வச்சுக்கோங்க. இப்போ இந்த கீழே வந்து டாட்ல இருந்து கொக்கி பக்கத்துக்கு ஒரு லைன் இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். அங்கிருந்து சைடுக்கு ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி நீங்க வரைஞ்சி பட்டி வெட்டும் போது உங்களுக்கு முன் சைடு வந்து கப்பு வந்து ரொம்ப பர்ஃபெக்டா வந்து அதுல வந்து உட்காரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பட்டி வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. அவ்வளவுதான், ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ள கிடைக்குதுன்னு ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணலான்னு பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.